ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜீவா சினிமாவில் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெவலில் சூர்யாவுக்கு ஒரு இதாக வரும், ஒரு பெரிய ஃபேமிலி சப்ஜெக்ட் படங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருந்தது. அந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் பார்த்தேன். அந்த படம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க தான் நான் இந்த காணொலியை வெளியிடுறேன். படத்தில் ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துட்டா அந்த முமிதா பஜ்ஜு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் முக்கியங்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் இந்த படத்தில் எப்படி தோணுதுன்னா, இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த ஜெயம் ரவி ஜெனிலியா நடித்த படம். அந்த ஜெனிலியா கேரக்டருடைய இன்னொரு வெர்ஷன். இவங்க கொஞ்சம் டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்க ஆர்ட்ஸ் காலேஜ், அவ்வளவுதான். இவங்க கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க லோக்கலில், அவ்வளோதானே. உடைய பொதுவாக கதாநாயகிகள் வந்து முட்டாள் மாதிரி இருக்கிறது, லூசு மாதிரி கேள்வி கேட்கறது, வெளியுலகமே தெரியாமல் இருக்கிறது, அரசியல் அறிவு, சமூக பார்வை எதுவுமே இல்லாமல் ஒரு பூனைக்குட்டி மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி தலையானையை கட்டி பிடிச்சிட்டு மியாவ் அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஹீரோயின்ஸை தான் நம்ம தமிழ் சினிமா உருவாக்கி வைக்கும். ஜெனிலியாங்கிறது ஒரு அதிகபட்ச லூசு, ஒரு அதிகபட்ச பைத்தியம் கேரக்டர் தான் அந்த ஜெனிலியா கேரக்டர், அந்த சந்தோஷ் சுப்பிரமணியன். அதே மாதிரி ஒரு பைத்தியமான கேரக்டர் தான் வித்தியாசமாக அவங்க ரசிக்க வச்சிருக்காங்க. பொதுவாக பொண்ணுங்க லூஸாக இருந்தால் பசங்களுக்கு பிடிக்கும், பைத்தியமாக இருக்கிறது, இன்னசென்ட்டாக இருக்கிறது. உங்களுக்கு சிலப்பதிகார காலத்திலேருந்தே பொண்ணுங்களுக்கு வந்து வெளியுலகம் தெரியாது, அவ மெல்லிய பாதம் நடந்தது கிடையாது அப்படின்னு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு வரும்போதே கோலன் இது எடிட்டர் சிலப்பதிகாரத்தில். மதுரைக்கு வர்றப்ப தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு கூட தாண்டலையாம், அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதம் வந்து வெளியுலகத்தையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுன்னு. ஸோ பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, லூசு மாதிரி இருக்கிறது, பேதையாக இருப்பதை தான் தமிழ் சமூகம் வந்து இந்த இலக்கியம், சினிமா எல்லாம் விரும்பியிருக்காங்க. அந்த வகையில் இதுவும் ஒரு அதிகபட்ச ஒரு பைத்தியமாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். லூஸ்தனமாக பேசிக்கிட்டு, கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு, எதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு, அது ஒரு நாட்டி கேர்ள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த இவங்க கதாநாயகி கேரக்டர். அந்த அவங்க கேரக்டர் போக சூர்யா வந்து ஒரு தொழில் முனைவர். அவர் வந்து இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வரர். ஒரு 15 பாடி கார்டோட தான் வர்றாரு. அவர் காரு அவர் நினைச்சாருன்னா ஒரு 100 கோடி ரூபா ஹோட்டலை வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு பணக்காரர். தமிழ் சினிமாவில் அம்பானி அதானியை விட கோடீஸ்வரர்லாம் காம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கோடீஸ்வரர் தான் இந்த நம்ம சஞ்சய்ங்கிற கேரக்டரில் வரக்கூடிய நம்ம சூர்யா கேரக்டர். இவர் 42 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணதுனால இவர் கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். எனக்கு புரியல. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவை இன்னொரு கல்யாணம் பண்ண வைக்கிறது தானே. நீ அந்த அளவுக்கு அம்மாவை நேசிச்சா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்லிக்க வேண்டியதானே. அப்படி ஏதாவது முயற்சி பண்ணாரான்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ ஒன்று அப்படி ஏதோ ஒரு பாதிப்புல அவர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கிறாரே ஒழிய செக்ஸ் லைஃப் வச்சுக்கிறாரு. வருஷத்துக்கு நல்லா ஃபாரின் போய், பிராத்தல் ஹவுஸ் போய், ப்ராஸ்டியூட்கிட்ட போய், விதவிதமாக வெளிநாட்டு அழகிகளிடம் நல்ல பணம் விட்டால் பணம் எக்கச்சக்கமான பணம் இருக்கு. ஃப்ளைட்டில் போய் உபச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு சூர்யா. அதை அவங்க அம்மா கண்டுபிடிச்சு, என்னடா காண்டம்ஸ் இருக்கு, ஓ ஃபாரின் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராடா என் பையன், வெரி குட் அப்படின்ட்டு அதை ஒரு ஜாலியாக தெரியாமல் கண்டும் காணாமல் அம்மா போயிடுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய இயல்பான உணர்வு தானே அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். ஓகே. அடுத்த கேரக்டர் அவங்க ராதிகா. அவங்க கேரக்டர் எப்படியா பையனு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, பையன் கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும், பேரன் பேத்திக்கு வந்து நான் வந்து கழுவி விட்டு அந்த ஆயா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா தமிழ் சினிமாவில் காமிக்கிற எல்லா பாட்டிகளுடைய கேரக்டர். பாட்டி கதாபாத்திரம்னாலே பேத்தி எப்போ வரும், பேரன் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே கேரக்டர் தான் ராதிகா கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக ராதிகா அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை நான் பார்க்கும்போது சந்தோஷ் சுப்பிரமணியன், அப்புறம் இந்த விஜய் வந்து இந்த 1 year அக்ரிமெண்ட் போடுவாரே சிம்ரனோட, பிரியமானவளே, அந்த படம், அப்புறம் வந்து இந்த நம்ம விக்ரமன் இயக்கிய பல படங்கள், அந்த குடும்ப உறவுகள்லாம் ஒன்று சேரணும், பிரிஞ்சிருக்கிற குடும்ப பூய உனக்காக, எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதையெல்லாம் பேரம் பேத்தி போய் சேர்த்து வைப்பாங்க தெரியுமா. அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிடுவாரு, சித்தியை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த சித்தியை போயிட்டு ஏய் அவங்களும் எனக்கு அம்மா தான்டா அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அப்பா செஞ்ச தப்பெல்லாம் போய் பையன் சரி செய்வான். 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, போய் சித்தி, அப்புறம் அந்த சித்திக்கு பிறந்த குழந்தைக்கு அங்கீகாரம் இருக்காது, சட்ட ரீதியா இல்லீகல் சைல்டு அப்படின்னு, அது ஏன் தங்கச்சிடா அப்படின்னு ஹீரோக்கள் நிறைய படங்கள் அந்த மாதிரி டயலாக் வந்திருக்கு. ஸோ 2ஆம் தாரத்துக்கு பிறந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது பல படங்களை பார்த்துருப்போம். அதே கதை தான். அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணி அந்த தங்கச்சியும் என் தங்கச்சி தான் ஒரு எடுத்து போட்டு வளர்த்து கல்யாணத்தை பண்ணி எல்லாத்தையும் சரி செய்கிறாரு. இது போக நல்ல ஹீரோங்கனால 2 ஃபைட் சீட் வேறு வச்சுருக்காங்க, போட்டு அப்பப்போ இறங்கி அடித்து ஃபைட் லோக்கல் ரவுடிகளோட சண்டை போடுறாரு. ஸோ இப்படியாகத்தான் கதை போகுது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த படங்களிலிருந்து அதே காட்சியில் எடுத்து இந்த தெலுங்கு டைரக்டர் வந்து பண்ணுறாரு. படத்தில் நல்ல வேளை சூர்யா, ராதியா, நாசர்னு ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. இல்லைன்னா இது தெலுங்கு படங்கிற ஃபீலிங் வந்துடும். ஃபுல்லாக தெலுங்கு ஆக்டர் முகம், டயலாக் டெலிவரிலாம் நிறைய தெலுங்கு மாதிரியே இருந்தது. இன்ட்ரோவில் தான் பாப்கார்ன் வாசம் வந்துச்சு. படம் தொடங்கினதுலேருந்தே தெலுங்கு வாடை தான் வருது.
ஸோ அதையெல்லாம் ஈடுகட்டுறது அடிக்கடி சூர்யா முகத்தையும் ராதிகா முகத்தையும் காமிக்கிறதுனால தமிழ் சினிமா தான் நாசர் அவங்களாம் வர்றதுனால அந்த இது வருது. மற்றபடி ஒரு தெலுங்கு பட இது கிடைக்குது. படத்தில் கதை ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ஹீரோ 42 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வாடகத்தாய் மூலமாக ஒரு குழந்தை தானே வேணும்னு கல்யாணம் பண்ணாமலே வாடகத்தாய் மூலமாக ஒரு பொண்ணை இது பண்ணிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 21 வயசு குழந்தை, சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை போய் வாடகை குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு அதை பார்த்துக்க திருப்பி கூட்டிட்டு வராங்க. பணத்துக்காக இதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த அம்மா வழக்கம் போல ஒரு பெண் என்பவள் தாயா உணர்ந்தே ஆகணும்ல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் ஒரு பெண் பெரிய லட்சிய கனவோட இருக்கும். அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி சாதிக்கணும். கடைசியில் இதையெல்லாம் நீ ஆவதை விட நீ ஒரு பெண்ணா இருப்பது தான் முக்கியம். ஒரு ஆம்பளை சாதனையாளனா இருப்பான், வெற்றியாளனா இருப்பான். ஆனா பெண் என்பவள் அந்த பெண் ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்து அது காரணகர்த்தாவா இருப்பா. இப்படிதான் தமிழ் சினிமா படம் எடுக்கும். இந்த படமும் அப்படிதான். அந்த பொண்ணு ஏதோ பெரிய பெரிய சாதனை, ட்ரீம், 50-60 வயசுல நான் ஃபாரின் சுத்தணும் அப்படி இப்படின்னு ட்ரீமோடலாம் பேசும். கடைசியில் குழந்தைக்கு ஆயா வேலை பார்த்தோன்னே இதை ஒன்னால பண்ண முடியாது, ஒரு ஆம்பளையால, ஒரு பெண் தான் பண்ணுவான்ட்டு தன்னை ஒரு பெண்ணாவும் தாயாவும் நினைச்சுக்கிட்டு 42 வயசு மூத்தவனா இருந்தாலும் உன்னைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு விரட்டி லவ் பண்ணோம். அவர் வந்து 20 வயசு டிஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்றது கடைசி வரையும் தள்ளி போடுறாரு. இதுதான் கதை. வழக்கமான கதை தான். மேல் வெர்ஷன்ல, மேல் சென்ட்ரிக்ல, மேல் கான்செப்ட்ல முழுக்க ஆண்மொழி பேசுகிற படம் தான். ஆண்மொழினா இதை நான் விமர்சனமா கூட வைக்கல. இப்படித்தானே தமிழ் சினிமா இருக்கு. ஆம்பளைக்காண்டி தானே தமிழ் சினிமா இருக்கு. ஆம்பளை 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை விபச்சார விடுதிட்ட போயிட்டு வரலாம், ஆனாலும் அவன் ஹீரோ, ஆனாலும் அவன் நல்லவன். ஆனா பாருங்க, விபச்சார விடுதிக்கு போயிட்டு வர ஆம்பளைய விரட்டி 20 வயசு சின்ன பொண்ணு இல்லை விரட்டி லவ் பண்ணும். 42 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டியை 20 வயசு பையன் விரட்டி லவ் பண்ண மாட்டான். ஆனா இப்படி காமிப்பாங்க. அந்த பெண் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட போயிட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இவ்வளவு நல்லவதான்னு இது வரையும் படம் வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஆம்பளை வந்து பிராத்தல் ஹவுஸுக்கு போகலாம், ப்ராஸ்டியூட்ட போகலாம், விதவிதமா ஃபாரின் லேடிஸ் என்ஜாய் பண்ணலாம். தெரிஞ்சாலும் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் தான் ஹீரோ. நம்ம பப்ளிக்கும் கைத்தட்டி விசிலடிச்சு அதை காமெடி சீனாக பார்ப்பாங்க. காதலிக்கிற பொண்ணுங்க தெரிஞ்சாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. பரவாயில்லப்பா, என் ஆளு பல பொண்ணுங்க பிராத்தல்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, அது சின்ன பொண்ணு, அந்த வயசுக்குரிய ஹார்மோன் ஃபீலிங்ஸ் உள்ள அந்த பொண்ணு வந்து தன்னை விட 20 வயசு மூத்த அந்த வயசானவரை துரத்தி காதலிச்சுட்டே இருப்பாங்க. நீ கேட்கலாம் இது புதுசான்னு. புதுசே கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். தமிழ் சினிமா தொடர்ந்து செய்கின்ற வழக்கமான ஆம்பளத்தனமான சினிமா தான். குடும்பங்கிற அமைப்பை காப்பாற்றணும், ஆம்பளை எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த படத்துல பாருங்க, பணக்கார வீட்டு ஆம்பளைங்க எல்லாருமே ஒய்ஃபையும் வச்சுக்கிறாங்க. ஒய்ஃபை தாழ்த்து பிராத்தல் விபச்சாரிகள் ஃபாரின் போய் பண்ணிக்கிறாங்க. தாய்லாந்து, பேங்காங் இந்த மாதிரி நாடுகளுக்கு போனால் அவங்களுக்கு வந்து விபச்சாரிகள் கிடைப்பாங்க. அங்கே போய் நீங்கள் பிராத்தல் பண்ணுங்க, பணத்துக்காக என்ஜாய் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவை உங்களுடைய நீடு தான் அப்படின்னு. பணம் இருக்கிறவன் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அது நாசருங்கிற 70 வயசுக்கு மேலே உள்ள கிழவனும் அப்பப்போ போய் என்ஜாய் பண்ணிக்கிறாராம். 42 வயசு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அப்பப்போ பிராத்தல் ஹவுஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ரொம்ப நார்மலான விஷயம். இதில் என்ன இருக்கு? ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த வரையும் இது எல்லாமே படத்தில் வந்தது தான். பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன், இந்த வருஷம் 16ன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பணக்கார பண்ணையார் ஃபேமிலி, அந்த படத்தில் உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரியை மிஸ்யூஸ் பண்ணுறது அல்லது வேலைக்காரிகளே பண்ணையாரோட இயல்பாக இருக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயமா காமிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா காண்பிக்கிற விதம் தான். இதையே வில்லன் செஞ்சால் நமக்கு திட்டுவோம். ஒரு வில்லன் வேலைக்காரியை தப்பாக யூஸ் பண்ணால் அது பாலியல் பலவந்தமாக பண்ணுறான், அவன் கெட்டவன் காமிப்பாங்க. அதையே ஹீரோவோட தாத்தா வந்து வேலைக்காரியை கிண்டல் பண்ணுறது, இது பண்றது, கேலி பண்ற மாதிரி காமிச்சா அதை ஜோக்கா எடுத்துக்கும். இப்போ சூரிய வம்சத்துலயும் வரும், வேலைக்காரியை வந்து கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, உன் புருஷன் வீட்டுக்கு போயிருக்கானு பண்ண. அப்போ பணக்காரன், பண்ணையாரு, நாட்டாம இவங்கெல்லாம் வீட்டில் உள்ள வேலைக்கார பொம்பளைகளாம் அப்படி இப்படி வச்சிருந்தா இதெல்லாம் இயல்பு தானே, ஆம்பளை என்ன செஞ்சாலும் சரிதானே, பணக்காரன் என்ன செஞ்சாலும் சரிதானேங்கிற மாதிரி நியாயப்படுத்துற படங்கள் தான் அதெல்லாம். பெரும்பாலும் இந்த குடும்ப உறவுகள், பெரிய பணக்கார குடும்பத்தை வச்சு வர திரைப்படங்களை எல்லாம் நகைச்சுவைங்கிற பேர்ல வேலைக்கார பெண்களை இழிவுபடுத்தி தான் படங்கள் வரும். அதே படத்துல வேலைக்கார பெண்ணை தப்பா நடத்திட்டான்னு ஆனந்தராஜ், கெட்ட பண்ணையார் வந்து தப்பா பலம் பண்ணுவா, நல்ல பண்ணையார் வந்து காமெடியா பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஃபேமிலி கான்செப்டுங்கிற சிஸ்டமே வந்து ஆண்களுக்கானது, பணக்காரர்களுக்கானதுங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. இது ஒரு நுட்பமான அரசியல். அப்ப இந்த படத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த படம் வழக்கமா தமிழ் சினிமா பேசினா அதே அரசியல். ஒரு பொம்பளை வந்து எத்தனை வயசு மூத்தவனா இருந்தாலும் ஒரு ஆம்பளையை வரட்டி காதலி, என்னதான் நீ ஃப்ரீடம் அது தனியா உனக்கு ஒரு லட்சிய கனவுகள் இருந்தாலும் ஆம்பளைய வந்து விட்டுறாத, அவனை விரட்டி லவ் பண்ணு. அப்புறம் வந்து ஆம்பளை கொஞ்சம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அம்மா தப்பா எடுத்துக்க கூடாது, கட்டிக்கு போற பொண்ணு அதை தப்பா எடுத்துக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த சைடு இப்படி எடுத்தீங்களே, ஏன் அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுட்டு இதுல என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்குற மாதிரி வைங்களேன். நீங்க வயசான நீங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வயசுக்குரிய பொண்ணு தன்னை விட 20 வயசு மூத்த பையனை இது பண்ணும்போது, நானும் கொஞ்சம் ஃபாரின்ல படிக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கேன், அதுவும் அப்படிதான் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறது, ஜாலியா இருக்கிற மாதிரி. அப்ப நானும் கொஞ்சம் 2 பாய் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் லிவிங்ல இருந்தேன், அப்படி இருந்தேன்
அப்படிங்கிற மாதிரி கூட காமிக்கலையே நீங்க. அப்படி ஒரு சீன் வச்சிருக்கலாமே. வச்சுட்டு சூர்யா இதுல என்ன இருக்கு, அந்த பொண்ணு வயசுக்கு அந்த பொண்ணு அப்படி இருக்குல்ல, என்ன தப்புன்னு கேட்குற மாதிரி ஒரு சின்ன சீன் வைக்கலையே. நான் என்ன கேட்குறேன், ஏன் நீங்க சூர்யாவுக்கு வச்சிங்கன்னு நான் கேட்கல, ஏன் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி வைக்கலன்னு கேட்குறேன். நீங்க திருப்பி திருப்பி இந்த கற்பு ஒழுக்கவாதம் இதை வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புகுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஆணுக்கு கற்பை வைங்க நான் சொல்லவே மாட்டேன். உங்களுடைய போலி கற்பிதவாதம் ஒழுக்கவாதம் எனக்கு தேவையில்லை, ஆணுக்கும் தேவையில்லை பெண்ணுக்கும் தேவையில்லை. ஏன் செயற்கையா திருப்பி திருப்பி அப்படி ஒரு ஃபீலிங்ஸை வந்து ஆம்பளை தான் அப்படி இருப்பான், பெண் இப்படிதான் இருக்கணும்னு ஏன் நீங்க மறைமுகமா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கிறதான் என்னுடைய கேள்வி. அப்புறம் இன்னொன்று, இந்த படத்தை குழந்தைகளோட பாருங்க, குடும்பத்தோட பாருங்கிறாங்க. சூர்யா வந்து ஃபாரின்ல போய் பிராத்தல் ஹவுஸ்ல பெண்களோட என்ஜாய் பண்றதும் காண்டம்ஸ் எடுத்துட்டு வர்றதும் அதை பெத்த தாய் பாக்குற இந்த காட்சியை வந்து குழந்தைகளோட பார்க்க முடியுமா? 10 வயசு 12 வயசு குழந்தைங்க இருக்கு, 7 வயசு 8 வயசு. அப்ப அந்த பசங்க மத்தியில என்ன உணர்வு வரும்? ஒரு ஆம்பளை பிராத்தல் ஹவுஸ் போனா தப்பு இல்லை, ஆனா லேடிஸ் வந்து ஒழுக்கமா இருந்துக்கணும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதான் நான் தெரியாம கேட்கிறேன். இந்த இயக்குனர், படத்தின் இயக்குனர் தெலுங்கா தமிழ் புரியுமா தெரியல. இது ஏன் இந்த மாதிரி காட்சியை குழந்தைகளோட எப்படி பார்க்க முடியும்? இதை குடும்ப படம் நீங்க சொல்றதுனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். 40 வயசு ஆளும் பொம்பளையோட என்ஜாய் பண்ணலாம், 70 வயசு கிழவனும் பொம்பளையோட போய் என்ஜாய் பண்ணலாம், கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் பிராத்தல் ஹவுஸுக்கு போகலாம். ஆனா பெண்கள் மட்டும் அந்த வீட்டுல ஒழுக்கமா இருக்கணும்னு காமிக்கிறீங்களே. இப்ப இதை பார்க்குற 13 12 வயசு பையன் என்ன பண்ணுவான், பொண்ணு என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இது எப்படி குழந்தைகளுக்கான படமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. இந்த மாதிரி படமே எடுக்க வேணாம்னு சொல்ல, குழந்தைங்க எப்படி இந்த மாதிரி படங்களை பார்க்க முடியும்? காட்சிகளா செக்ஸா காமிச்சா மட்டும் இல்லை, உணர்வு ரீதியாகவும் நீங்க ஆபாசத்தையும் வன்முறையையும் பாலியல் தொடர்பான உணர்வுகளை கடத்தினாலும் அது தப்பு தானே, குழந்தைகளை பாதிக்கும்ல அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். பாருங்க, இது ஏற்கனவே வந்த திரைப்படம் தான். நிறைய திரைப்படங்கள் சூரியவம்சம், பூயவனுக்காக, பிரியமுடன், வாரிசு இப்படின்னு நிறைய மிக்ஸ் பண்ண படங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அந்த படங்களுடைய மிக்சிங் கலவையாக தான் இந்த படம் வந்திருக்கு. என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். நீங்கள் பாருங்கள், படத்தை நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை உங்களுடைய பின்னோட்டத்தில் சொல்லுங்கள். நன்றி. இது போன்ற சினிமாவை பற்றிய பல்வேறு பரிணாமங்கள், நுட்பமான பார்வைகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.